5 நாட்கள் தங்கியிருந்து முருகப்பெருமானோட திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கோயிலும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு திருத்தணி. வள்ளி தேவியை முருகப்பெருமான் இங்குதான் மணந்தார். நோய் நீக்கும் திருத்தலம். தணிகை மலையை நோக்கி தொழுவதாலோ நோய்கள் நீங்கும் அப்படின்னு தலபுராண குறிப்புகள் இருக்கு. வள்ளலார், முத்துச்சாமி தீட்சிதர் போன்ற மகான்கள் வழிபட்டு அருள் பெற்ற இடம் இந்த திருத்தணி. திருத்தணி முருகப்பெருமான் கோவிலில் வழங்கப்படுகிற விபூதி, சந்தனம் போன்றவை தீராத நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தவை அப்படின்றது ஒரு ஐதீகம். கோவிலில் முதல் பிரகாரத்தில் உள்ள பாலமுருகனுக்கு ஆருத்ரா அன்று வெந்நீர் அபிஷேகம் நடைபெறும். இதை பார்க்கறது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருளும் தலம் என்பதால் திருத்தணியில சூரசம்ஹார விழா நடைபெறுவதில்லை. காதர் என்னும் இஸ்லாமியரால் கட்டப்பட்ட நவாப் மண்டபத்தில் தாங்க ஆடி கிருத்திகை போன்ற திருவிழா காலங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் வாத்தியம் இசைக்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் பெருமாள் கோயிலை போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை சடாரி பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது இந்த திருத்தணி கோயிலோட ஒரு தனி சிறப்புங்க.